அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் ஒரு புறம் இருக்க, வழிபாட்டு முறைகள் ஒரு புறம் இருக்க, இந்த ரெண்டுத்தில் எதை செய்யலாம் அப்படின்னு கேட்டால் இரண்டையும் செய்வது தான் உத்தமம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த பரிகாரங்கள் நமக்கு நல்லபடியாக பலனை தரணும் அப்படின்னா தெய்வ வழிபாட்டு முறைகளை நாம் செய்ய வேண்டியது. இந்த தெய்வ வழிபாட்டு முறையிலேயே பரிகாரங்களும் அந்தர்யாமியாக இருந்த போதிலும் தெய்வ வழிபாட்டு முறைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த விதத்தில் சாத்துர் மாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த ஒரு வழிபாடு மிகவும் ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும். இதை 9 வாரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். 9 புதன்கிழமை அல்லது 9 சனிக்கிழமை செய்ய வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு இந்த ஒரு பூஜை செய்து முடித்த உடனே அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதே மாதிரி சிலருக்கு நிறைவேறாமலும் போகலாம். ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் செய்கின்ற எந்த பூஜையாக இருந்தாலும், பரிகாரமாக இருந்தாலும், ஏற்றுகின்ற தீபமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக பலனை தந்தே தீரும். ஆனால் உடனடியாக சிலருக்கு பலனை தரும், சிலருக்கு தாமதமாக பலனை தரும். ஆக மொத்தத்தில் பலனை அது கொடுத்துத்தான் தீரும். நம்முடைய நேரம், காலம், கர்ம வினைகள், ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைகள் அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு பலன்கள் என்பது சீக்கிரமாக வருவதோ கொஞ்சம் காலம் தாமதமாக வருவதோ செய்யும். ஆனால் நம்முடைய பூஜைகள் எல்லாமே பேங்க்கில் நாம் எப்படி பணத்தை நம்முடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சா அது அப்படியே இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த பூஜைகளும். நம்முடைய பேங்க் பேலன்ஸ் மாதிரி பூஜைகளை செய்து கொண்டே போனால் அது நம்முடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டு அப்படியே அந்த பலன்கள் என்பது அதிகரித்து கொண்டே போகும். நமக்கு தெரியாமலேயே இதெல்லாம் நடக்கும். அதாவது சரியான காலகட்டத்தில் நாம் செய்த பூஜைகளினுடைய பலன்கள் எல்லாமே ஓடி நமக்கு கை கொடுக்கும். அதில் சந்தேகம் கிடையாது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இதை புதன்கிழமையில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில் செய்யலாம். உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து 9 வாரம் போக வேண்டும். உபவாசத்தை கண்டிப்பாக இருக்க வேண்டும். உபவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம் முதல்ல பார்த்துடலாம். காலையில் எழுந்து தலைக்கு குளிக்கணும். குளிச்சுட்டு காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது. பெருமாள் படம் இருந்தால் துளசி மலர்களை சாற்றி வழிபாடு செய்துவிட வேண்டும். பெருமாளுக்காக உண்டியல் வைத்திருந்தால் அதில் கொஞ்சம் 1 ரூபாயோ 2 ரூபாயோ உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல, ஏதா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பணத்தை போட்டுட்டு காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி, பழம் இந்த மாதிரி சாப்பிடலாம். மதியத்தில் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்காம இலையில் தான் சாப்பாடு சாப்பிடணும். இரவு டிஃபன் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு பொழுது இருக்கின்ற முறை. அடுத்து பிரம்மச்சரியத்தை அன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து பெருமாள் கோவிலுக்கு போகணும். காலையில் போகலாம், முடியாதவர்கள் சாயந்தரத்தில் போகலாம். 9 வாரமும் தொடர்ந்து போக வேண்டும். போயிட்டு பெருமாளுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. துளசி வாங்கிட்டு போகிறீங்களா, வாங்கிட்டு போகலாம். அல்லது தாமரை, வாசனை நிறைந்த மலர்கள் எது இருக்கோ அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு கொடுத்து விட வேண்டும். அடுத்து 7 மாவிளக்கு தீபங்களை பெருமாளுக்கு ஏற்ற வேண்டும். இது ரொம்பவே முக்கியமானது. வீட்டிலையே அரிசி மாவில் தண்ணீர் விட்டு நீங்கள் அல்லது கொஞ்சம் வெல்லம் கூட அதில் போடலாம், தவறு ஒன்றும் கிடையாது. மாவு செய்து கொண்டு எடுத்துகிட்டு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே நல்லா தண்ணீர் தெளித்து அந்த இடத்த சுத்தப்படுத்தி நல்லா மஞ்சள் பூசிட்டு அதற்கு மேலே கோலம் போட்டு குங்குமம் வச்சு அதற்கு மேலே இலை வச்சு அதில் இந்த 7 தீபங்களையும் இந்த இலைக்கு மேலே கூட மஞ்சள் குங்குமம் போட்டு முடிந்தால் கோலமும் போட்டு அந்த 7 தீபங்களை நீங்கள் வச்சுட்டு, இப்போ இந்த மஞ்சள் பூசுறது, கோலம் போடுறது இதெல்லாம் இடம் இருந்தால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கின்ற இடத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் செய்யுங்க. அடுத்து இந்த தீபங்களை எல்லாம் தயார் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு
நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றிவிட்டு அடுத்து அந்த தீபத்திற்கு வெற்றிலை, பாக்கு, பழம் இதெல்லாம் நைவேத்தியமாக வச்சு ஊதுவத்தியையும் நீங்கள் அதாவது தூபத்தை காட்டிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியமாக அந்த நைவேத்தியத்தை நீங்கள் சமர்ப்பணம் செய்துட்டு அடுத்து 2 வாழைப்பழம் வச்சிங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் கொண்டு பிரசாதமாக சாப்பிடலாம். இப்படியாக இந்த கற்பூரம் ஏற்றுறீங்க இல்லையா, அங்கே பச்சை கற்பூரத்தை ஏற்றுவது சிறந்தது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 9 சனிக்கிழமைகள் அல்லது 9 புதன்கிழமைகள் பெருமாளுக்கு செய்ய வேண்டும். இப்படி செய்வதனால நமக்கு என்ன நடக்கும்? இதோடு இன்னொன்னையும் செய்யணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க தெரிஞ்சால் நீங்கள் சகஸ்ரநாமத்தை படிக்கலாம். அப்படி படிக்க தெரியல அப்படின்னா போட்டு கேட்கலாம். இந்த மாதிரி நாம் செய்யலாம். இந்த மாதிரி செய்வதின் மூலமாக நம்முடைய கோரிக்கைகள் எந்த கோரிக்கையாக இருந்தாலும், எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தைகள் நல்லபடியாக படிக்க வேண்டும், போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி கிடைக்கணும், கடன்கள் அடையணும், கொடுத்த பணம் திரும்பி வரலை, எனக்கு அது திரும்பி வரணும், என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும், இப்படி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் தர்மமான கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, பிஸ்னஸ் எனக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னு. அவங்க இந்த பூஜையை செய்யலாம். சிலர் கேட்டிருந்தாங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னு. அவங்க இந்த மாதிரி செய்யலாம். பலர் கேட்டிருந்தாங்க குழந்தை பிறக்கலை அப்படின்னு. அவங்களும் இந்த மாதிரி செய்யலாம். இன்னும் சில தோழிகள் கொடுத்த பணம் திரும்ப வரலை, அதற்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா இந்த பூஜையை செய்யலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யலாம். இந்த 9 வாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு இடையூறு வரும்போது ஒரு வாரம் விட்டு போச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்த வாரத்தில் இருந்து நீங்கள் கணக்கு வைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 9 வாரங்கள் செய்து 9வது வாரம் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து தேங்காய் உடைத்து உங்களுடைய அந்த ஒரு 9 வார அந்த பூஜையை நீங்கள் பூரணம் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகள் அந்த 9 வாரத்திற்கு உள்ளாகவே நிறைவேறும். ஒருவேளை நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் அதற்காக நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த 9 வாரம் செய்த பூஜையினுடைய பலன் உங்களுக்கு வந்தே தீரும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் நிதானிக்க வேண்டும், வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அதனால் நீங்கள் செய்கின்ற பூஜைகளுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். பெருமாள் மேலே அளவில்லாத பக்தி, நம்பிக்கை, இது 2 தான் தெய்வங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. அவர்களிடத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது. அவர்கள் கொடுத்தது தான் நமக்கு. அதனால் நாம் எதுவும் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசிக்க மாட்டாங்க. அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா பக்தி தான், பொறுமை தான். இதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அளவில்லாத நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் நாம் வைத்து கொள்ளும்போது கண்டிப்பாக தெய்வங்கள் நமக்கு துணை செய்யும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.